சமீபத்தில் வந்தேன். ஒரு மாதம் வரைக்கும் நான் இவ்வளோ வந்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம். பட் இந்த எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப பிரமாதம் என்னென்னா 1996 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் வந்து 1965 பேட்ச், அதாவது 1959 65 வரைக்கும் நான் ஓவிய கல்வியில் படித்தேன். நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்ன் ஆர்ட் வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு. மாடர்ன் ஆர்ட் டாப்புக்கு வந்துடுச்சு. அகாடமிக்காக ஒரு வரைஞ்ச ஒரே பயிற்சியாக நான் வந்திருந்தேன். எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் மாஸ்டர் இருந்தார், ஜிடி பாலாஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க. பாக்கி எங்கள் காலத்தில் வாத்தியார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்காக வந்து அந்த ஃபேன் நல்லா இருந்துச்சு. ஒன்று விட்டு காற்று நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ். எனக்கு பின்னாடி வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஓவியர்களில் அகாடமிக்காக வரைஞ்சிருக்க ஒரே ஆள் இவர் தான். இவர் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆள். எனக்கெல்லாம் முதுகெலும்பு கிடையாது. நான் வந்து இந்த துறையை விட்டு ஓடி போயிட்டேன். நான் ஓடி போனால் கூட ஒரு 24 வயசில் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிட்டேன். என்னுடைய 17 வயசுலேருந்து 24 வயசுக்கு வரைஞ்ச முக்கியமான ஓவியங்களை மட்டும் இதை காட்டப்பட நிறையா காட்டுக்கு நேரம் இல்லை. சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன். எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. அப்படி ஊரில் வந்து குழந்தை 15 பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஒருத்தர் எஸ்எல்சி பண்ணிட்டு வெளியே வந்தேன். நான் 1957 ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன். மிகப்பெரிய ஓவியராகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன். அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகன்நாத் ஒரு வருஷம் அப்ரண்டிஸாக இருந்தேன். அந்த நேரத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் 1-2 காட்டுறேன், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதில் பூரா வந்து இந்த மாணவர்களுடைய கிரேட் பெயிண்டர்ஸ் நம்ம பார்த்து புறாம இப்போ நானே வரைய அந்த மாதிரி படமாக படம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இது புக்கை கிஃப்டாக கொடுக்க போகிறேன். முதல் சில பெயிண்டிங் காட்ட பார்த்துருக்கேன். அலிபாபான்னு ஒரு படம் இருந்துச்சு, அது எம்ஜிஆர் படம். இது வரையும் எனக்கு 16 வயசு. இது யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானே ஊரில் கிராமத்துலேருந்து சுயமாக வந்து பேசும் படம்னு பார்த்திங்க வந்துருந்தார். அது பேசும் படம் குண்டு சீனிங் வந்துருக்கு. அதை பார்த்து இது 1957 நான் யார் சொல்லி கொடுக்காம வந்து ஓடி. அதுக்கப்புறம் இது ஜெமினி கணேசனோட ஓவியம் பிரேம பாசன படம். இது எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த படத்தை வரைஞ்சி ஒரு சாதாரண பையன் இந்த படத்தை வந்து ஜெமினி கணேசனுக்கு 1957 நான் அனுப்புகிறேன். மற்ற எந்த நடிகருமே பதில் போடலை. ஜெமினி கணேசன் என்ன பண்ணார், ரெடியாக ஒரு படம் பையன் வந்து காலத்தில் அவருக்கு படித்த ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி, ஒரு மரியாதைக்குரிய ஆள். இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு வருங்காலத்தில் நீ பெரிய ஆர்டிஸ்ட் அவர்கள்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருந்தார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது 57 இந்த படத்தை நான் வந்து அனுப்புகிறேன். இதுக்கு வந்து அது தெரிவித்து ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். ஒரு 3 வருஷம் இடைவெளியில் மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் ஜெமினி கணேசன் அந்த படத்தை அடுத்த 3 வருஷத்தில் நான் வரைஞ்சி வருவேன். இதில் பென்சில் ஸ்கெட்சுகளாக கிடையாது, வாட்டர் ப்ரூஃப். நான் செட் பண்ணால் கூட இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஊரில் பையன் வந்து சினிமாவை நடிக்க ஆரம்பித்து ஜெமினி கூட நடிக்க ஆரம்பித்தேன் 68-69. இப்போ அவர் பார்த்து நீ படம்லாம் நல்லா வரைவியாமல் அப்படின்னாரு. உங்களே வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி இதை காட்டினோடனே பார்த்துட்டே மாப்பிள்ளை எனக்கு கொடுத்துட ஆரம்பிச்சாரு. ஒரிஜினல் உங்களோட எதுக்கு படங்காக சொல்லிட்டு முக்கியமான சொல்லி நம்ப மாட்டேங்க. சூர்யா ஃபோர்ஸ் பண்ணி அவங்க 80வது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தை கொடுத்துருக்காரு. ஒரிஜினல் படம் ஜெமினி கணேசன் வீட்டில் 1960 வந்து கணக்கு போட்டு பாருங்க, 65 வருஷம் அது படம் வருது. இயேசுநாதர் பிறப்பை பேஸ் பண்ண படம் இது. மாட்டு தொழுவம் மாட்டு அந்த கட்டில் வந்து ஜீசஸ் இருக்கிறார், பக்கத்தில் மேரி உட்காந்துருக்கார், கீழே ஜோசப்பு ஆட்டு இருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டு சாயங்காலம் உட்காந்து ஒரு வாரம் வரைஞ்ச ஒரு தான் வாட்டர் வரைஞ்சிட்டு இருக்கும்போதே காஞ்சி போய் திரும்ப கரெக்ஷன் நம்ம அந்த மாதிரி போச்சு. மோகன்தாஸ் இருக்கும்போது 17 வயசில் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்சது. பொண்ணு விளையும் பூமின்னு ஒரு படம் வச்சு தெரியாது. பொண்ணு விளையும் பூமின்னு ஒரு படம் வச்சு
இந்த படத்தை கதாநாயகியாக பார்த்து நடித்தாங்க. அதை வந்து மோகன்லால் பேமரா வரைக்கிறதுக்காக அவங்க ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்து யாரும் சொல்லிக் கொடுக்காம நான் வரைஞ்சிருக்கேன். இது பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குன்னா, இது வரைஞ்சது 58. சூர்யா கல்யாணம் 2006 நடந்துச்சு. அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வினீத்னு ஒரு நடிகர், இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, 10 மாதம் சொந்தக்கார பையன், அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்தில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த அம்மாட்ட இது கூட என்னன்னு சொல்லுமான்னு சொன்னேன். தெரியலையப்பா நீயே சொல்லுறாங்க. அந்த படத்தை எடுத்து காட்டினேன். நீ வரைச்சதா? ஆமாண்ணா. நான் இவ்வளோ அழகாக இருந்தேன்னா நீ இதை விட அழகாக இருந்தீங்க வரலாம். இந்த படத்தை நான் வச்சுக்கலாமாங்க. அப்படி என்னுடைய 17 வயதில் வரைஞ்ச பாத்திமா படம். 17 வயது. இது முக்கியமான விஷயம். சூர்யா கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துக்குள்ள நம்ம இறந்துட்டாங்க. இறந்தோடனே சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு. மரியாதை மணிக்கு நான் போயிருந்தேன். இப்படி காஃபின்னு கூட அந்த அம்மா படம் வந்துச்சு. அப்படியே உருவான்னு பார்த்தேன். அப்படியே ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்து அங்கே போனேன். அங்கே ஒரு குத்தோடக்கே வச்சுருந்துச்சு. பக்கத்தில் ஒரு படம் வச்சுருந்தாங்க. அது இந்த படம். நம்ம சொல்லிட்டாங்க, நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாழ்ந்தேன், நினச்சி பார்க்க டான்ஸ் ஆடிருக்கேன், தில்லா நம்ம வாழ்ந்த மன்னவனம் தானே டான்ஸ் ஆடிருக்கேன். எந்த படம் தேவையில்லை, சிவகுமார் வரைஞ்ச படத்தை வச்சு பக்கத்தில் குத்தோட கேட்டு வைக்க சொல்லி இந்த படம் தான் நம்ம எந்த படமும் கதை பார்க்குற படம். இங்கிருந்து 1961 60 சைக்கிளில் போய் மாட்டுக்கடையில் சைக்கிளில் போய் ஐயர்கள் அகராத்தை வேறு சென்னையில் பட்டு 4 ஆட்டுக்குட்டி நாய் தூக்கிட்டு இருந்தது, பெரும் நாய். அதில் விரட்டி விட்டு அந்த சென்னையில் நாங்கள் படுத்துட்டு 7 மணி கடற்கரையோட காயில் விட்டால் போயிட்டு வந்து மாமல்லபுரம் கப்பையாக இருந்தது. அந்த ஓட்டை போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில் வந்து 5 ரதங்களில் ஒரு ரதத்தை அது 3 மணி நேரத்தை வரைஞ்ச பாடம் கிடையாது. 61 1960. நேரம் போயிட்டே இருக்கும். நான் கையில் கொடுத்துட்றேன். ஒரு தப்பி கேட்டாங்க, நான் பாஸாக வந்து யார் சொல்லு, ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வேகமாக போட்டேன். யாரும் நம்ம யாரு நீ தானே அறிவாண்டி. 3 நிமிஷம் போட்டு ஹைதராபாத் ஹைகோர்ட் 3 நிமிஷம். நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். இன்னைக்கு 10 பேர் பஸ் ஏற கூட வேகமாக போட்ட 3 நிமிஷம். வெறும் 3 நிமிஷம். ஆமாம் நீங்கள் காலேஜுக்கு வாத்தியாரா வந்து தமிழாக இருக்கிறது. இது வந்து 1959 போட்ட பேபி படம். பேபி கூட 59 கணக்கு கொடுப்பாங்க. அந்த கண்ணீர் கூட அது பேப்பர் கலர் விட்டுட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணாமல் கண்ணீர் கூட அது வளர்ந்துது. இது 59 வந்த படம். கடைசி இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கிட்டே கைட்டு வாங்கியிருக்கேன். ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கிட்டே கைட்டு வாங்க. நான் மறைஞ்ச ஓவியங்கள் நான் கேள்வி சொன்னேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள காலை 8 மணிக்கு உட்காந்து காலை 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 வரைக்கும் ஒரே தடவை ஒன்று மட்டும் போயிட்டு காலை 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 வரைக்கும் வந்து ஒரு 10 மணி நேரம். ஸோ மிச்சத்தெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்க வேண்டியதுதான். நான் இப்போ வந்து இந்த மாதிரி புத்தகத்தை இன்னைக்கு நான் எங்கள் குழந்தைங்க தான், அவங்கள எல்லாம் என் குழந்தைங்க வயசு தான். அதை விட முதல்ல அருளாளர்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். என் தம்பி அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டியதோட அவன் பண்ணிட்டான். அவங்க சிஸ்டர்கள்லாம் சேர்த்து இவரையும் சேர்த்து அவர் நான் என்னுடைய சிஸ்டனை ஏற்றுக்கிறாங்க. முதல் கிஃப்ட் வந்து இந்த புத்தகம் அவருக்கு. அப்புறம் திருஷ்டி வச்சுருக்க இங்கே வெங்கடேஸ்வர் இங்கே இருக்கீங்க. கொஞ்சம் பெரிய பக்கத்தில் விஜயகுமார்